ரைட்டு சார். நான் என்ன கேட்குறேன், எங்கள்கிட்ட மடியில் கனம் இல்லை, ஓப்பன் மைக்குக்கு வந்தோம், என்ன வேணாலும் கேளுங்க நாங்கள் பதில் சொல்கிறோம்னு சொல்லிட்டு எங்கள் தலைவர்களில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியில் ஆரம்பித்து யாரை வேணாலும் கேளுங்க நான் பதில் சொல்ல ரெடின்னு சொல்லிட்டோம். நாங்கள் ஓப்பனாக பேச ஆரம்பிச்சிட்டோம். நான் என்ன கேட்குறேன், கூட்டிகிட்டு போய் 41 பேரை பழி வாங்கிட்டு பக்குவமாக வீட்டில் படுத்துக்கிட்டு ஒரு நிர்வாகியும் வெளியே காணாமல் ஏன் உங்களுக்கு துணிச்சல் இருந்தால் நீங்கள் ப்ரெஸ் மீட் பண்ண வேண்டியதானே? இந்த நடிகர் விஜய் ப்ரெஸ் மீட் ஏன் வரல அப்படின்னு கேட்குற துணிச்சல் எடப்பாடி பழனிசாமி பிரச்சனை வரும். ஆட்சி உங்க கையில் இருக்குது, நீங்க என்ன வேணும் செய்ய துணிங்க சார். ஆனப்பட்ட காமராஜர் நீங்க ஊர்லமாக்குறீங்க, தேசிய கட்சிகளை ஊர்லமாக்குறீங்க, விஜய் நீங்க விட்டு வைப்பீங்களா சொல்லுங்க. நான் பேசிடுறேன் பாருங்க. விஜய்க்கு கூடின கூட்டம்லாம், கொள்கைக்காக கூடின கூட்டம்லாம் உங்களை மாதிரி தற்கொலையா நான் பேச மாட்டேன். விஜயுடைய வருகை தாங்க முடியல சார். இளம் தலைமுறைகள் விஜய் பிள்ளை இருக்கிறாங்க. அவசியம் இல்லை. இங்க பாருங்க, நான் திரும்பி தெளிவா சொல்றேன். அது ஓட்டே இல்லாம முகத்தை பார்க்கறதுக்கு நடிகருங்கிறதுனால ஊட்டே வெளில வராத ஆளுங்கிறதுனால பார்க்க வந்த கூட்டம். அதை வழிகடா ஆக்கின முழு பொறுப்பும் நடிகர் விஜய்க்கு மட்டும். நீங்கள் சொல்கிறீங்க குறுகிய சந்து இடம் கொடுத்தார்கள், அதான் உனக்கு தெரியுதில்ல. அந்த குறுகிய சந்துக்கு நம்ம போகலாமாயா? போனால் நம்ம கட்சிக்காரன், நம்ம தொண்டர்கள், நம்ம என்னை பார்க்க வந்த 10 பேர் செத்துருவான், நாங்கள் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிற துணிச்சல், ஒரு அடிப்படை அறிவு இந்த விஜய்க்கு இல்லையா அப்படின்னு நான் கேட்பேன். அப்போ இந்த கொலைக்கு முழு காரணமும் நடிகர் விஜய் தான் அப்படின்னு நான் சொல்கிறேன். இது என்னோட தரப்பு வாதம். திமுக நாங்கள் உள்ளே பூந்து செய்ய வேண்டிய தேவையே எங்களுக்கு இல்லை. காரணம் என்ன நடந்தாலும் திமுக மேலே பழி வரும். அதனால் அந்த புரிதல் எங்களுக்கு இருக்குது, அந்த தேவையும் எங்களுக்கு இல்லை. ரெண்டோட முடிச்சிடுறேன். மூணாவது நான் திரும்பி வரேன். அவர் சொல்கிறாரு ஜவஹர், இது திமுக ஆளுங்கட்சி, ஆட்சியாளர்கள், நிர்வாகம், பாதுகாப்பு, மக்கள் யாரும், அதனால் இந்த கொலைக்கு திமுக தான் காரணம்னாரு. அப்போ ரைட்டு ஜவஹர் சார், ஓப்பனாக 2 பேரும் பேசிடுவோம், இதுக்கு நாங்கள் தான் காரணம்னா இதே ஜவஹர் பதில் சொல்லட்டோம். கும்பகோணத்தில் அம்மா குளிக்கிறார், சின்னம்மாவும் குளிக்கிறார் அப்படின்னு அனைவரும் மாறீர், ஆதரவு தாரீர்னு போஸ்ட் ஒட்டி 100 பேர் செத்தான். அப்போ ஜெயலலிதா நிர்வாகம் சரியில்லை, 100 பேரோட மரணத்திற்கு காரணம் அந்த ஜெயலலிதா தான் அப்படின்னு இப்போ ஜவஹர் சொல்லுவார் வாயை திறந்து. இப்போ பேசுவார், அவர் பேசுவார், இப்போ பேசுவார். அடுத்து அந்த கேள்வி முடிச்சிடலாம். அந்த கேள்வி நீங்க பேசுங்க, பதில் சொல்லுங்க. உணர்ச்சி வசப்பட்ட நிலையிலே 10 குழந்தைகள் மரணம், 30 இன்னும் மொத்தம் 49 பேர் இறந்து போயிருக்காங்க. இந்த சூழ்நிலையை இப்பொழுது நாங்க பேசணும்டா, நீங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி கதையை எடுத்து இத கம்பேரிசன் பண்ணி இந்த மரணத்தை உங்களுக்கு துணிச்சல் இல்ல சார், உங்களுக்கு துணிச்சல் இல்ல சார், ஒத்துக்கிறதுக்கு துணிச்சல் இல்ல. நீங்க பாருங்க, உங்க ஆட்சி அதிகாரம் ஒவ்வொரு விதமானது, ஒவ்வொரு வழக்கும் ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு விதமானது. அது என்ன இந்த விஷயத்தை பொறுத்த அது என்ன விதம் நான் கேட்கிறேன். அது ஒவ்வொரு விதம் என்ன விதம் சார்? இல்ல நம்ம நிறைவு செய்வோம், ஒவ்வொரு 3 நிமிஷம் நமக்கு. இதே பொறுத்த வரைக்கும் இந்த திமுக என்கின்ற பாசிச அரசு, பாசிசம் ஏன் சொல்றோம் தெரியுமா? ஒருவர் தன்னை பற்றி குற்றம் சாட்டி விட்டால் அந்த குற்றம் சாட்டப்பட்டவர் இருக்கக்கூடாது, அவர் மீது கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் செயல்படுவதுதான் பாசிசம் என்கிறோம். அதே நிலையில் தான் பத்திரிகையாளர்கள், யூடியூபர்கள், கருத்து சொல்லவர்கள்லாம் இன்றைக்கு உள்ள தள்ளியிருக்கு இந்த அரசாங்கம். நான் கேட்குறேன், அவர் நம்ம அமைச்சர் சொல்றாருல, நீங்கள் எப்படி வதந்திகள்லாம் பரப்புனீங்க, சிஏஏ சட்டம் வந்தால் தமிழ்நாட்டில் இந்தியாவில் இஸ்லாமியர்களே இருக்க முடியாது, நீங்கள் தான் வதந்தி பரப்புனீங்க. அதுக்கப்புறம் வேளாண்மை சட்டம் வந்தா எல்லா விவசாயம் தற்கொலை பண்ணிக்கணும்னு நீங்க தானே கொண்டு வந்தீங்க. செம்பரம்பாக்கி ஏரியை திறந்து விட்டது இந்த அரசாங்கம் தான், அதனால சென்னையே அழிச்சு விட்டாங்கன்னு இப்ப நீங்க தானே வதந்தி பரப்புனீங்க. எல்லாத்துக்கும் வதந்தி என்ன? பொள்ளாச்சி சம்பவத்துல அதுல அமைச்சர் தான் தலையிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி எத்தனை வதந்தி. அனிதா இறந்த போது அப்போ ஒரு வதந்தி. நீங்க விசாரணையில் இருக்கு, அது இல்ல விசாரணையில் இருக்கக்கூடிய விஷயம் இல்ல இல்ல, அது விசாரணையில் இருக்கக்கூடியது. அவர் மறந்து பேசிட்டாரு. எதை சொல்றாரு? இப்ப நீங்க சொன்ன அத்தனையும் உண்மை. செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விட்டு 10 பேர் செத்ததும் உண்மை. அப்ப இது பொள்ளாச்சி சம்பவத்துல 100 பொண்ணை கற்பழிச்சது உண்மை சார். இது எல்லாத்துக்கும் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை கொடுத்துறாச்சுங்க, அது எல்லாத்துக்கும் சம்பந்தமே இல்லன்ட்டு
நீங்க என்ன அப்பட்டமா நீதிமன்ற தீர்ப்பு வந்ததுக்கு நான் அப்புறம் கேட்ட கேள்விக்கு உங்களோட பதில் இருக்கா? பொள்ளாச்சியில தண்டிக்கப்பட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு நான் கேட்ட சம்பவத்துல கேள்விக்கு பதில் தண்டிக்கப்பட்டிருக்காங்க. இருக்கா? யார் சொன்னது? அடுத்த கட்டத்துல இல்ல, அடுத்த கேள்வி அதிமுக மாணவர் நியமிப்பாளர். அந்த அடுத்த கேள்வி மாணவர் நியமிப்பாளர். நீங்க பையன் சொன்னது யாரா? அடுத்த கேள்வி நீங்க மாணவர் சொன்னது நியமிப்பாளர். யாரா? சார், அடுத்த கேள்வி அதை நோக்கி நான் நகரும். முடிச்சிடுறேன். அடுத்த கேள்வி இல்ல நோக்கி சார், நான் கேட்கிறேன், இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து இந்த அரசாங்கத்தினுடைய ஒரு மோசமான செயல்பாடு, கையாளதகத்தினுடைய செயல்பாடு, ஆட்சியினுடைய திறன்மை இல்லாதனால நீங்க கள்ளக்குறிச்சியில பள்ளி எரிக்கப்பட்ட போது அந்த உளவுத்துறை செயல்படுந்து போச்சு. அதுக்கப்புறம் இந்த இதுல பெரிய விபத்துக்கள் ஏர் ஷோ நடக்கும்போது 5 பேர் மரணம். அதே மாதிரி வந்து இந்த தஞ்சாவூர்ல தேர் இருக்கும்போது 11 பேர் மரணம். இப்படி விபத்துக்கள்லாம் இந்த அரசுகள் ஒரு நடந்துகிட்டே இருக்க, இதுல யாருடைய காரணம்னா உளவுத்துறை காரணம். இரண்டாவது, இந்த அரசாங்கம் முழுமையாக சட்டம் இதை வந்து சரியான முறையில் ஒரு கேள்வி இதில் வச்சுறேன். நீ அந்த கேள்விக்கு ரொம்ப சுருக்கம் வந்து திரு செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த விவரமெல்லாம் சொன்னேன். அதிமுக ஆட்சியிலையும் இதே போல சிக்கல் இருந்துச்சுன்னு அவருக்கு திரு எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாதா? 10 ரூபாய் பழனிசாமின்னு கூப்பிடலாமான்னு ஒரு கேள்வி வச்சிருக்காரு. அதுக்கான உங்ககிட்ட பதில். இவர் தானே 10 ரூபாய் கமிஷன் வாங்கினாரு. பாட்டிலுக்கு 10 ரூபாய் கமிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இப்பதானே வந்து நீங்க கம்ப்யூட்டர் பில்லுன்னு இப்ப கொண்டு வந்தது யார் தானே? அங்க ஒயின் ஷாப்புங்கள்ல தான் இது மேலிடத்துக்கு போதுன்னு சொல்றது அந்த வீடியோக்கள்லாம் வந்தது பார்க்கலையா? எந்த ஒயின் ஷாப் கடைக்காரன் எந்த ஆட்சியில சார் இந்த 10 ரூபாய்? நீங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த 10 ரூபாய் இது செந்தில் பாலாஜி, அதுல இருந்தே நம்ம வேற எங்கேயோ போயிருவோம். 10 ரூபாய் பாலாஜி அது வேற எங்கேயோ போயிடும் சார். நம்ம இந்த விஷயத்தை நம்ம இப்ப இருக்க சூழலை பத்தி பேசுவோம். இப்ப என்ன அவசியம் அவருக்கு வந்து பாருங்க, அந்த நாட்டுல 2 கொலை. ஒண்ணு, அந்த ஜெயலலிதா 100 பேர் கொலைக்கு காரணமானது ஜெயலலிதா. 41 பேர் கொலை காரணமானவர் விஜய். கொலைன்னு சொல்லக்கூடிய அது வந்து சரி விசாரணையில் இருக்கக்கூடியது நம்ம வந்து எடுத்துக்க முடியும். நாம வந்து சதி நடந்திருக்கு குற்றச்சாட்டு எழுதிருக்கு. அந்த குற்றச்சாட்டு சரியா தவறா என்று விசாரிக்கிறதுக்கு தான் நாங்க சிபிஐ விசாரணை கேட்கிறோம். நீங்க அவர் மேல அவரை தண்டிக்கணும் தவறு என்பதுதான் அதிமுக நோக்கம். என்ன தவிர நீங்கள் யாரும் தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும், அது யாராக இருந்தாலும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம். திருதியத்தில் உங்களுக்கு நிறைய ரொம்ப சுருக்கமா, அதாவது 2 விஷயம் குற்றச்சாட்டு சொல்லப்பட்டது. 7 இடங்களை எழுதி கேட்டது புஷி ஆனந்த் தலைமையிலான அந்த குழு. 25ஆம் தேதி திரு எடப்பாடி பழனிசாமி அதே இடத்துல பேசுறாரு. அதை பார்த்துட்டு 26ஆம் தேதி எங்களுக்கு இந்த இடம் தான் வேணும்னு கேட்டதும் அதே தாவாக்கினர் கொடுக்கப்பட்டது. அதனால் இடம் பிரச்சனை இல்லை. ஆம்புலன்ஸ் வந்தது 7 ஆம்புலன்ஸ் வந்து அவங்க கட்சி கொடி போட்டு அவங்களே கூட வந்தது. எங்கேருந்து? நாமக்கல்லேருந்து வந்துச்சு, லோக்கல்ல இருந்தது. எல்லாமே 108. எந்த திமுக ஆம்புலன்ஸோ காங்கிரஸ் ஆம்புலன்ஸோ இங்கே போகலை. வந்தது பூரா அவர்கள் கூட்டிகிட்டு வந்த ஆம்புலன்ஸு. அதற்கு மேலே வரும்போது தான் பிறகு வெளியிலேருந்து எந்தெந்த ஆம்புலன்ஸ் வந்துச்சு, தனியார் துறை ஆம்புலன்ஸ் வந்துச்சு. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், இவையெல்லாம் ஆதாரங்கள். நம்ம பேசும்போது ஆதாரமாக பேசணும். இப்போ திருமதி ஹேமாபாலினி அவர்கள் வந்தாங்கன்னு சொன்னால் அவங்க யாருங்கிறது நமக்கு தெரியணும். உங்களுக்கு மதுராவில் அவங்க எம்பியாக இருக்கும் பொழுது இந்து பெண்களில் வந்து விதவை பெண்களுக்குன்னு ஒரு இது இருக்குது, ஒரு சரணாலயம். அந்த சரணாலயத்தில் உள்ள பெண்களை அசிங்கமாகவும் கேவலமாக பேசிய அந்த தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்பி இன்னைக்கு இந்த இடத்துல வந்து இதை பேசுறாரு. ஏன் கும்பமேளாவை பற்றி பேசலை? ஏன் மணிப்பூரை பற்றி பேசலை? ஃபேக் ஃபைண்டிங்னு சொன்னால் உண்மை ஆராயும் குழு எல்லா இடத்துக்கும் போடணும். பல இந்த பாஜக ஆட்சியில் பல இடங்களில் மாட்டுக்காக படுகொலை செய்யப்பட்டது. குஜராத்துக்கு ஏன் உண்மை அறியும் குழு போல இப்படி கேட்டுக்கொண்டே இருக்கலாம். ஆக பாஜகவுக்கு இந்த உண்மை ஆராயும் குழு அனுப்பிச்சது நிச்சயமாக தவறு. அது மோசமான ஒரு சூழலை ஏற்படுத்தும். 10 செகண்ட். அதாவது ஏற்கனவே தமிழகத்தில் கள்ளழகராக இருக்கட்டும், அதே மாதிரி காஞ்சிபுரத்தில் அத்திவரதராக இருக்கட்டும், லட்சக்கணக்கான மக்கள்லாம் கூடும்போது காவல்துறை அதை கையாண்டு இருக்காங்களா இல்லையாங்கன்னு தான் கேள்வி. ஆனால் இப்ப ஏன் அதை கையாள திறமை இல்லாத காவல்துறை? நம்ம மீண்டும் 10 செகண்ட். இப்ப அவர் பேசுனதுல இருந்து எனக்கு ஒரு பாயிண்ட். ஒருவேளை காவல்துறை அதெல்லாம் கரெக்டாக கையாண்ட மாதிரி இதையும் கையாள முயற்சித்திருக்கலாம். ஒருவேளை இந்த 2 பேருக்கும் பிரச்சனையை உருவாக்கிட்டா கவர்மெண்ட் கெட்ட பேர் உருவாக்கலாம், விஜய்க்கும் ஒரு பிரச்சனை வரும். அதனால இந்த சதியில எடப்பாடி பழனிசாமியே ஆள் அனுப்பியிருப்பாரோ? இது கண்டிப்பா திமுக செய்த சதியை நீங்க ஒத்துக்கிட்டது. விசாரணை நடந்து கொண்டு இருக்கிற விசாரணை நடக்கட்டும், அதனுடைய விவரங்கள் கரூர் துயர சம்பவத்தில் என்டிஏ குழு எம்பிக்கள் வந்தது வரவேற்கத்தக்கது.
காரணம் என்றால் உண்மையை வெளிச்சத்தில் வரும், சிபிஐனுடைய விசாரிக்க வரும். ஆனால் திமுக காரங்களுக்கு மடியில் நல்ல கனம் இருக்குது. ஆகவே இவர்களுக்கு பலியில் பயம் உள்ளது. அவர்தான் சொன்னாரு அப்படி ஒரு பிரச்சனை அப்படி ஏற்படுத்தினால் அது அவர்களுக்கு பேக்லாஷ் ஆக பேக்ஃபயர் ஆகும். பாலாஜியுடைய நிலைமையை பற்றி அதிமுகவுக்கும் தெரியும், திமுகவுக்கும் தெரியும், திமுக தலைமைக்கும் தெரியும். திமுக தலைமைக்கு அதனால வந்து எல்லாமே கரூர்ல நடந்த சம்பவம், கரூர் நடந்த சம்பவம் உண்மை வெளிச்சத்தில் வரும். கட்சியை முடக்க வேண்டும், அவரை கட்சியை ஒழித்து கட்ட வேண்டும் என்ற திமுகவுடைய எண்ணம் ஒருபோதும் பலிக்காது. இல்லை இதில் வந்து அவருக்கு இப்போ திரு இதயத்துல்லா கேட்டார், ஏன் வந்து மணிப்பூருக்கோ மற்ற பகுதிகளுக்கோ வந்து அந்த ஃபேக்ட் ஃபைண்டிங் கூட்டு அனுப்பலை அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சு. அதாவது ஒரு விஷயம் சார், எதுல போனோம், பிரதமர் மணிப்பூர்ல போகலன்னு சொல்லுங்க, போனீங்களா இல்லையா? மணிப்பூர் போனாரா இல்லையா? அமித்ஷா அவர்கள் முதலில் போனார் அப்படின்னு சொன்னாங்க. அமைச்சர்கள் வந்து அமித்ஷா வந்து முதல்ல போனது திரு அமித்ஷா தான் சொல்லி அவர் சொன்னாங்க. ஓகே விசாரணை முடியட்டும், பதில் வரட்டும், அறிக்கையாக பண்ணும்.